வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினா. எதுக்கு ஓடுறாரு அவரு? வானத்தையும் பூமியும் ஒரு வார்த்தையால உண்டாக்கிட்டு எதுக்கு கவலைப்படுறாரு தெரியுமா? ஏன்னா நீ என்னை விசுவாசிக்காம போயிட்டேடா, நீ என்னை நம்பாம போயிட்டே. அதனால சொல்றாரு, என்னுடைய மகிமை நீ பார்க்கணும். நான் விசுவாசி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை. எது மகிமை தெரியுமா? பரலோகத்தில் நம்ம அவரோட இருக்கிறது மகிமை. கார் வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்குறது, டிவி வாங்குறது, அதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள். அதெல்லாம் என்னதுங்க? கூட கொடுக்கப்படுறது. நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா அவர் காரியம் வாங்கி செய்யறாரு. அதை வாங்கி செய்யற காரியத்துக்காக மகிமையோட அதை கம்பேர் பண்ணி வச்சா, இந்த டிவி எவ்வளவு மகிமையா இருக்கு, அதுல மகிமை இல்லை. இந்த சட்டை எவ்வளவு மகிமையா இருக்கு, அதுல என்ன இருக்கு மகிமை? ஒரு 10 ரூபா போட்டீங்கன்னா சட்டை காலம் என்ன ஆயிரும்? தானா கலருங்க. மகிமையான சட்டை இப்ப என்னாச்சு? அப்படி தேவன் கொடுத்த மகிமை பின்னாடி இப்படி ஆயிருமா? அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ள போகிறது. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர் பெற செய்கிறவராக லாசருவே கம் அவுட் அப்படின்றாரு. லாசர் விசுவாசிக்கலையா? லாசரே வெளியே கேட்டிருந்தாரா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. லாசரே விசுவாசிக்கிறியா? பேசுறியாப்பா? கேட்டாரா? ஏன் அந்த இடத்துல அவனால விசுவாசிக்க முடியாதுன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் கண்ணீர் விட்டார். அவங்க பிள்ளை என்ன செஞ்சான்? நம்ம நேசிக்கிற சகோதரன் மரித்து போனான். இயேசு என்ன செஞ்சாரு? ஒரு வசனமே இருக்குது, இயேசு கண்ணீர். நாம் நீங்களும் மரிச்சு போறதை பார்த்து வாடினே உன்னை இழந்ததினால். நீங்க பரலோகத்துக்கு போறதை விட்டு ரூட் மாறி கரெக்டா பதறது நேரம் டிராவல் பண்றீங்கன்னா முதல்ல பதறது யார் தெரியுமா? ஐயோ, கலங்கினேன் நீர் என்னை